வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் மறைவுக்கு பின் ஆளும் இந்திரா காங்கிரஸோடு இணைந்து பணிகளை செய்கின்ற சூழலுக்கு வந்த நேரம். அதை குறித்து கடந்த பதிவில் சொல்லியிருந்தேன். பல இடங்களில் 2 குழுக்களாக 3 குழுக்களாக கூட இருந்தாங்க. ஸ்தாபன காங்கிரஸ் தனியாக, அதாவது ஆளும் இந்திரா காங்கிரஸ் தனியாக ஒட்டாமல் இருந்தாங்க. ஆனால் ஆளும் இந்திரா காங்கிரஸ் ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப மீகர் குரூப், ரொம்ப பெரிய. ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ் வலுவாக இருந்தது. இப்படியான நிலையில் இருக்கும் பொழுது அன்றைக்கு மூப்பனார் தலைவர் என்று நியமித்து விட்டார்கள். பிரச்சனைகள் ஓடின. அப்படி ஓடும்போது 2 சார்பாக, 2 பிரிவாக, 2 குழுக்களாக இருந்தது. கருப்பையா மூப்பனார் தலைமையில் ஒரு அணியாகவும், பல நெடுமாறன், அன்றைக்கு பா நெடுமாறன் தான், அவங்க அப்பா பேர் பழனியப்பனார், பா நெடுமாறன் தலைமையில் ஒரு குழுவாகவும் அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது. நான் சொல்கிறது அந்த இணைப்புக்கு பிறகு 76லேருந்து 79 வரைக்கும் பெரிய சிக்கல். 2 அணிகளாக இருந்தன. மூப்பனாருடன் பலர் இருந்தனார்கள். NSV சித்தன் போன்றவங்களாம் இருந்தாங்க. நெடுமாறனோடு வாழப்பாடி ராமமூர்த்தி, தீர்த்தகிரி கவுண்டர், ஜீவரத்ன உடையார், MP சுப்பிரமணியம், இன்னும் பலர் இருந்தாங்க. அதே மாதிரி புதுச்சேரி கண்ணன் இருந்தார். திருமயம் சுந்தரராஜன் MP-யாக இருந்தவர் இருந்தார். நாடிமுத்து பிள்ளைலாம் அந்த குடும்பமெல்லாம் நெடுமாறன் இருந்தது. துளசையா வாண்டையர் இருந்தார் கூட. தஞ்சை ராமமூர்த்தி, அதே மாதிரி அவருக்கு ஆதரவாக சேலம், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், இன்றைக்கு விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல் போன்ற பகுதியில் நெடுமாறனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். தஞ்சாவூரிலும் நாகப்பட்டினம் பகுதி நெடுமாறனுக்கு ஆதரவாக இருந்தது. கடலூரில் பூவை ராமானுஜம். இப்படியாக 2 குழுக்களாக இருந்த பொழுது மூப்பனார் தன்னுடைய ஆதரவாளர்களை பலரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் நிர்வாகிகளாக நியமித்தார். நெடுமாறனோடு சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். கடுமையாக போராட்டம் இதெல்லாம் நடந்தது. அடிப்படையில் நெடுமாறன் தொண்டனாக கீழிருந்து மேலே வந்தவர், காமராஜால் மாவீரன் என்று அழைக்கப்பட்டவர். இப்படி நாங்கள்லாம் நெடுமாறனோடு பின்னாடி இருந்தோம். மூப்பனார் கூட சொன்னார், உங்கள் பெரியப்பா உங்கள் அப்பாலாம் காமராஜருக்கும் எனக்கும் வேண்டப்பட்டவர் தானே, நீங்கள் ஏன் கூட இருக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னார். நான் நெடுமாறனோடு வளர்க்கப்பட்டவர் காமராஜர் காலத்தில். அந்த நன்றி விசுவாசத்தை காட்ட வேண்டும். அவரால் அரசியலில் நாங்கள் புரிந்தவர்கள் என்று நெடுமாறனோடு நாங்கள் தங்கியிருந்தோம். மூப்பனார் தனியாக எவ்வளோ சொல்லி பார்த்தோம். 2 குழுக்களாக இருக்கின்றோம். நியாயங்கள் பக்கம் எங்களுடைய கருத்துக்களை வைக்கின்றோம், சற்று கவனியுங்கள் என்று இந்திரா காந்தியிடம் பல தடவை டெல்லி சென்று பேசினோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு PV நரசிம்மராவ் சாதகமாக இருந்தார். பிரியரஞ்சன் தாஸ் முனிசி, மேற்கு வங்கத்தில் முக்கிய தலைவர், அவர் எங்களுக்கு சாதகமாக இருந்தார். அன்றைக்கு எங்களுக்கு புறம்பாக, எதிராக, மூப்பனாருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வசந்த சாத்தி, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த AR அன்டுலி, அவரெல்லாம் ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர், சிமெண்ட் ஊழல் வழக்கில். அதே மாதிரி பிரணாப் முகர்ஜி, மேற்கு வங்கத்து, இவரெல்லாம் மூப்பனாருக்கு ஆதரவாக இருந்தார்கள். அன்றைக்கு கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நாங்கள் ஆதாரத்தோடு அங்கே இந்திரா காந்தியிடம் சொல்லிவிட்டு வருவோம். இந்திரா காந்தி நெடுமாறனோடு நல்லா இருந்தாங்க. இவரை கொண்டு வரணும், இவரை முக்கியமான இடத்துல வைக்கணும், அடிப்படையில் கொஞ்சம் காங்கிரஸில் காமராஜால் வளர்க்கப்பட்டவர், இவரையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கலாம் என்கிற எண்ணம்லாம் இருந்தது. அவரை மாற்றி விட்டார்கள். யார்? நடிகர் சிவாஜி கணேசன், மரகதம் சந்திரசேகர், சுப்பிரமணியம் 3 பேரும் மாற்றிட்டாங்க. அப்படி தான் மூப்பனார் வந்தார். டெல்லியில் என்ன நடந்தன என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் எமர்ஜென்சி காலத்தில் இணைந்தோம். எமர்ஜென்சி அவசரநிலை காலம் அறிவிக்கப்பட்டது. அப்போது தான் அங்கே ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தோம். இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் அன்றைக்கு எமர்ஜென்சி அவசர நிலையை அறிவித்தது. காசு பிரம்மானந்த ரெட்டி, K. பிரம்மானந்த ரெட்டி, ஆந்திராவை சேர்ந்தவர், உள்துறை அமைச்சர்,
அவர் வெறும் வெள்ளத்தாளில் கையெழுத்து, லெட்டர் பேரில் கூட கையெழுத்து போடல, வெள்ளத்தாளில் இந்திரா காந்திகிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்து சித்தார்த் சங்கர் ரே, ஃபக்ருதீன் அலி முகமது அன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஏன் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அவசர நிலையை அறிவித்தார்? தன்னை நிலைநிறுத்திக்கிட வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபட்டது. பிளவுபட்டு காரணம் என்ன? இந்திரா காந்தியை காமராஜர் பிரதமராக்கினார். ஆக்கியவுடன் அன்றைக்கு நிஜலிங்கப்பா காங்கிரஸ் கமிட்டி தலைவர், காமராஜர் முன்னாள் தலைவர். ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த அரசாங்கம், இந்திரா காந்தி அரசாங்கம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று யோசனைகள் சொல்ல, ஆலோசனைகள் சொல்ல ஒரு குழு இருந்தது. நிஜலிங்கப்பா, காமராஜர், அத்துல்யா கோஷ் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர், அதே மாதிரி பிஜி பட்நாயக் அதாவது ஒரிசாவுடைய முக்கிய தலைவர், இவர் எஸ்கே பாட்டீல் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், குப்தா அதாவது உத்தரப்பிரதேச சார்ந்தவர், இவங்கெல்லாம் அந்த குழுவில் இருந்தாங்க. நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆலோசனைகள் கொடுப்போம், அந்த ஆலோசனை பிரகாரம் செயல்படுங்கள் என்று இந்திரா காந்தியை வலியுறுத்தினார்கள். வலியுறுத்தும் போது என்னடா இப்படி பண்ணுறாங்க, நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்குன்னு இந்திரா காந்தி அதை நியூசன்ஸை பார்த்தாங்க. உடனே இவங்களோட ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு கிளிக் ஆகுது, தகராறாகுது. தகராறாகும் பொழுது திருப்பதியில் சந்தித்து பேசுகிறாங்க. திருப்பதியில் சந்தித்து பேசும்போது நாம் ஒரு கருத்தை எடுத்து இந்திரா காந்தி அதை கேட்கணும் அன்னைக்கு சஞ்சீவ் ரெட்டியெல்லாம் அதில் குழுவில் இருந்தார், சொல்ல மறந்துட்டேன். இவங்களாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் ஆடி ஒரு கடிதம் எழுதி இந்திரா காந்திக்கு அனுப்புகிறாங்க. இந்திரா காந்தி அதை இக்னோர் பண்ணிட்டாங்க, அதை கவனத்தில் எடுத்துக்கல, அதை பெருசாக பொருட்படுத்திக்கல. இப்படி இருக்கும் பொழுது பெங்களூரில் கூடுறாங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கூட்டம். அப்போ கூடும்போது இந்திரா காந்தி உடைய போக்கு சரியில்லை, நம்மளை மதிக்கிறதில்லை என்பதால் அன்றைக்கு காங்கிரஸ் பிளவுபடுது. அப்படி பிளவுபட்டது தான் ஸ்தாபன காங்கிரஸ். அதெல்லாம் காமராஜர் எல்லாம் இருந்தார் நிஜலிங்கப்பா தலைமையில். அப்படி பிளவுபடும்போது இந்திரா காந்தியுடைய அரசாங்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, அதாவது சிபிஐ சொல்கிற இல்லையா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு எம்பிஸ் அத்தனை பேருமே அன்றைக்கி ஒரு 30 பேர் இருந்தாங்க, ஆதரவு கொடுத்து அன்றைக்கு இந்திரா காங்கிரஸ் அரசாங்கம் காப்பாற்றப்பட்டது. இப்படி காப்பாற்றப்பட்ட பிறகு இந்திரா காந்தி தன்னை வலுப்படுத்திக்கிட வேண்டும் என்ற நிலை வரும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தானோடு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தனிநாடு என்று போராடும் பொழுது வங்கத்தை, அதாவது பங்களாதேஷை பெற்று தந்தார் இந்திரா காந்தி. அந்த பெருமை அவருக்கு வந்தது. இப்போது ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸுடைய பிரச்சனைகளை தீர்ந்து தானுடைய ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான புள்ளியாக நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாத நிலைக்கு இந்திரா காந்தி வந்தாங்க. இப்படி வரும்பொழுது, வர்றதுக்கு முன்னாடி அந்த கட்டங்களில் பேங்கை தேசிய, எல்லா வங்கி தனியார் வங்கியில் தேசியமயமாக்குனாங்க. அதே மாதிரி இது வங்கதேச போருக்கு முன்னாடி. அதே மாதிரி மன்னர் மானியம், ராஜமானியம் ஒழிப்பு. ராஜமானியம் ஒழிப்பு சுதந்திரா கட்சிக்காரங்க அதிகமாக இருந்தாங்க, வழக்கு தொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த வழக்கு ராஜமானியம் ஒழிச்சது நல்லது தான், ஒரு சோசியலிஸ்ட் கொள்கை தான் என்று சொன்னதுனால அந்த சிபிஐ கட்சி அதை ஆதரித்தது. இப்படியாக பல விஷயங்கள், வங்கதேசம் தனியார் வங்கியில் தேசியமயமாக்குது, ராஜமானிய ஒழிப்பு, இப்படியான விஷயங்களை இந்திரா காந்தி தன்னுடைய ஆட்சியை திடப்படுத்தி கொண்டார், தன்னையும் திடப்படுத்தி கொண்டார். இப்படி இருக்கின்ற வரை ஸ்தாபன காங்கிரஸ் தனியாக இயங்கியது. இருப்பினும் அந்த ஆளும் காங்கிரஸ் ஊழல் கட்சி என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் குற்றஞ்சாட்டினார். கோலக்நாத் கேஸ், கோலக்நாத் என்ற முக்கியமான வழக்கு, சுப்பாராவ் தலைமை நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் என்னென்னா, நாடாளுமன்றத்தில் அடிப்படை உரிமைகள், அது மட்டுமல்ல முக்கியமான கூறுகள், அதை நாடாளுமன்றம் திருத்த முடியாது என்று ஒரு கொக்கியை, ஒரு முக்கிய பிரச்சனையை தீர்ப்பு கொடுக்கும்போது இந்திரா காந்திக்கு பல்வேறு விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தன. அன்னைக்கு என்னாச்சுன்னா, நில ஆர்ஜித சட்டங்கள், நிலங்களை மக்கள் நலனுக்காக எடுத்துக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் எந்த சங்கடமும் கிடையாது, அரசாங்க நினைத்தா எடுத்துக்கொள்ளலாம் என்று வரும்பொழுது
அந்த நில உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் சொன்னதனால் உச்சநீதிமன்றத்துக்கும் இந்திரா காந்திக்கும் கருத்துக்கள் எதிராக ரெண்டு தரப்பும் வெவ்வேறு விதமாக வழக்குகள், அதுவும் குறிப்பாக கோலநாத் கேஸ் துவக்கத்தில் அது வந்தது நில ஆர்ஜித கேஸ். இந்த நிலையில் பிறகு சுப்பாராவ் போயிட்டார், சிக்ரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். சிக்ரி தலைமை நீதிபதி இந்திரா காந்திக்கு, நீங்கள் நாடாளுமன்றம் நீதிமன்றங்களுடைய அதிகாரங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று யார் அன்றைக்கு தலைமை நீதிபதி சிக்ரி கடிதம் எழுதுகிறார் இந்திரா காந்திக்கு. இந்திரா காந்தியும் ஒரு 2 நாள் கழித்து அதுக்கேற்றாவில் கடிதம் எழுதுகிறாங்க. எங்களுக்கு சோசியலிச சமுதாயம் மக்களுக்கான நலன் என்பதில் நாங்கள் கவனிக்கின்றோம், உங்களை மதிக்கின்றோம் என்று பதில் சொன்னார். இப்படியாக இந்திரா காந்தியுடைய நிலைமை நீதிமன்றங்கள் மூலமாகவும் எதிர்க்கட்சிகளும் ஊழல் என்ற விஷயங்கள் விளங்கின. இது வங்கதேச பெற்றுத்தந்த பிறகு படிப்படியாக அந்த அம்மையாருக்கு நெருக்கடி ஏற்பட்டது. நெருக்கடி ஏற்போது அரசாங்கத்தை காப்பாற்றணும், ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் நம் மீது திணிக்கப்படுகின்ற தீர்ப்புகள் என்று அந்த அம்மையார் கருதினார் இந்திரா காந்தி. இந்த நிலையில் அவசர நிலை பிரகடனம் செய்யலாமா என்று சிந்தனை வந்தபொழுது சித்தார்த் சங்கரேயிடம் பேசுகிறார். 1971 முன்னாடி அந்த இந்திய பாகிஸ்தான் போரின் போது அவசர நிலை அறிவிக்கப்பட்டதே, அதே மாதிரி உள்நாட்டில் பிரச்சனைகள் வரும்போது அறிவிக்கலாமே என்று சிந்தனை ஓட்டம் வந்தது. உடனே இவரை சித்தார்த் சங்கரே, மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர், அவர் பெரிய வழக்கறிஞர் சித்தார்த் சங்கரே, மாயாரே, அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு கோவில்பட்டிக்கு அவங்கள அழைச்சிட்டு போனதெல்லாம் உண்டு எமர்ஜென்சி காலத்தில். மாயாரே அவரும் வழக்கறிஞர், அவருடைய துணைவியார். அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. எந்த பிரச்சனைன்னா, சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.